ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிகே சோலோ குயின் சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, உடலுக்கு ஆரோக்கியம் தரும் ஒரு கீரை கூட்டு தான் செய்ய போகிறோம். அது என்ன கீரை கூட்டுனா மணத்தக்காளி கீரை கூட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம். மணத்தக்காளி கூட்டு செய்யறதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கீரையை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்புக்கு கடுகு, சீரகம், கொஞ்சம் சோம்பு. இப்போ கூட்டு செஞ்சுக்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு, எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு, சோம்பு, சீரகம்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்தது காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பூண்டு, பச்சை மிளகாய், நறுக்குன சின்ன வெங்காயம், சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கீரையை சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்தது நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூள்லாம் சேர்க்கல, ஏன்னா நம்ம காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் ரெண்டுமே சேர்த்துருக்கோம். அதனால் கூட்டுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்க தேவையில்லை. இவ்வளோ தான். இப்போ நம்ம நல்லா கொதிக்க வச்சு கீரை வெந்துருச்சுன்னா கூட்டு தயார். உப்பு கம்மியாக இருந்தது, முன்னாடி நம்ம போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சூப்பரான சுவையான மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
மணத்தக்காளி கீரை கூட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த கீரை வந்து வாய்ப்புண் வயிற்று புண் உள்ளவங்க வந்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த கீரை வந்து குளிர்ச்சி, முக்கியமான ஒரு மெடிசன் இதுன்னு சொல்லலாம் வயிற்று புண்ணுக்கு. இந்த கூட்டு வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம டிகே சோலோ கோயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.